கிறிஸ்துவுக்குள் முன்னோடியாக மனிதன் பல வழிகளிலே வாழ்ந்து வந்தான். கிறிஸ்துவுக்கு முன்னோடி மனுஷனுடைய இஷ்டப்படி வாழ்ந்து இஷ்டப்படி ஜீவித்த ஒரு காலம். அந்த நாட்களிலே கூட ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி எபிரேய புஸ்தகம் 11:4 சொல்லுகிறது. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவருடைய உக்கணக்கான இருக்க நீங்கள் மரித்தாலும் கொஞ்சம் பேர் உங்களை பற்றி பேசத்தக்க நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். உங்களிடத்தில் இருக்கின்ற உங்களை குறித்து நல்ல நினைவிலை வைக்கத்தக்கதாக நல்ல காரியங்களை நீங்கள் உயிரோடு இருக்கும் காலங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் சொந்த மாம்சத்தையும் உங்களுக்கு விலைக்கிரயமை தந்து உங்களை மீட்டெடுத்ததாக்கும். பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்த உங்களை மீட்டெடுத்ததாக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு சுகந்தன வாசனையான பலியாக நீங்கள் செலுத்த வேண்டும். உங்கள் நடக்கைகள், உங்கள் கொடுத்தது, உங்கள் போக்குவரத்து, நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் கண்டிப்பாய் ஒரு நாள் மரித்தாலும் உங்களை குறித்து பேசத்தக்க நல்ல கிரியிலே வளர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். தற்காலம் சொல்ற மகள், அவள் மரித்தும் அவள் செய்த கிரியைகள் பின்னும் பேசப்பட்டது. அதை போல நீங்களும் நல்ல கிரியைகளை செய்து நீங்கள் இறந்து போனாலும் மற்ற மக்கள் பேசத்தக்கதாக உங்கள் கிரியைகள் இயேசுக்குள்ளே பெறப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.